டாக்டர், நான் சில ஃபுட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். சரிங்க. இதெல்லாம் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் டாக்டர் ஆகும்? ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 to 2 hours மேலே ஆகுங்க. பிரியாணி டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 hours ஆகுங்க. பரோட்டா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அரௌண்ட் 3 to 4 hours ஆகுங்க. டாக்டர், 4 பரோட்டா 5 பரோட்டாலாம் சாப்பிட்றாங்களே. அப்போ அவங்க ஹோல் நைட் ஃபுல்லாக விழிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஜீரணமாகாது. 1 மணிக்கு 2 மணிக்கு ரிஃப்ளக்ஸ் சிம்டம்ஸை வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஃப்ரைடு சிக்கன் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 4 to 5 hours ஆகுங்க. மட்டன் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 to 6 hours ஆகுங்க. டைஜஷன் டைம் வந்து பர்சன் டு பர்சன் வேரியேஷன் இருக்கலாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், வயசானவங்க, ஆல்ரெடி சுகர் இருக்கவங்களுக்கு, தைராய்டு மாதிரி வியாதி இருக்கவங்களுக்கு, ஆல்ரெடி செரிமான பிரச்சனை இருக்கவங்க, அல்சர் மாதிரி வியாதி இருக்கவங்களுக்கு வந்து இது இன்னும் ப்ரொலாங்காகவும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வேரியேஷன் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து நைட் நேரத்தில் சாப்பிட்டோம்னா இன்டைஜஷன் வந்து ரிஃப்ளக்ஸ், வாமிட்டிங்கு, நைட் ஃபுல்லாக தூங்காம அதனால ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. எந்த ஃபுட்டு எப்போ சாப்பிடணும்னு சொல்லி பார்த்துட்டு நைட் நேரத்தில் ஹெவியான இந்த மாதிரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க.